உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு கூட்டு குடும்ப சொத்தை ஒரு வாரிசு விற்க முயற்சி செய்தால் அதை மற்ற வாரிசுக்கு கட்டாயமாக தெரிவிக்க வேண்டுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்ரீனிவாசமூர்த்தி வர்சஸ் லீலாவதி என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போ ஒரு பூர்வீக சொத்து இருக்கிறது. அந்த தந்தையானவர் இறந்து விடுகிறார். அவர் எந்தவித ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து போகிறார். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் அவருக்கு 4 வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 வாரிசுதாரர்களும் கூட்டாக அந்த சொத்தை அனுபவித்து வராங்க. அவ்வாறு அனுபவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் 4 பேரில் 2 வாரிசுதாரர்கள் பிரிக்கப்படாத சொத்தை குறித்து 3வது நபருக்கு அந்த சொத்தை விற்க முயற்சி செய்யும் பொழுது அந்த தகவலை மீதம் இருக்கிற 2 வாரிசுதாரர்களிடம் தெரிவிக்க வேண்டுமா என்றால் கட்டாயமாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பூர்வீக சொத்தில் பிரிபடாத பாகத்தை 2 வாரிசுதாரர்கள் விற்க முயற்சி செய்கின்ற பொழுது அதை கட்டாயமாக மீதம் இருக்கிற 2 வாரிசுதாரர்களிடம் சொல்லி நீங்கள் இந்த சொத்தை வாங்க தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்க வேண்டும். அவர்கள் ஒருவேளை எங்களுக்கு இந்த சொத்து வேண்டாம், எங்களால் வாங்க முடியாது என்று அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் 3வது தரப்பினரிடத்தில் அந்த சொத்தை விற்கலாம். ஒருவேளை அந்த மீதம் இருக்கிற 2 வாரிசுதாரர்கள் அந்த சொத்தை வாங்க ஆர்வமாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அவர்களை மீறி 3வது தரப்பினருக்கு விற்பனை செய்தால் அந்த மீதம் இருக்கிற 2 வாரிசுதாரர்கள் ஆர்டர் 7 ரூல் 11 கீழாக ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 22 கீழாக வாங்கும் முன்னுரிமை பூர்வீக சொத்தில் எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் அந்த சொத்தை வாங்க மறுத்த பிற்பாடே நீங்கள் 3வது தரப்பினருக்கு அந்த சொத்தை விற்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது 3வது தரப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிரைய ஆவணமானது செல்லாது என்று சொல்லி கூட நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யலாம். இதை யார் செய்ய முடியும் என்றால் அதாவது முதல் தலைமுறை வாரிசுதாரர்கள் தான் செய்ய முடியும் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.